கிருஷ்ண பிறப்பு. மன்னா கம்சா, இது விதியின் வார்த்தை. உன் சகோதரி தேவகியின் 8வது குழந்தை உன் அழிவுக்கு காரணமாக இருப்பான். என்ன இது? என் சொந்த இரத்தம் என்னை அழிக்குமா? நான் அதை நடக்க விட மாட்டேன். இம்முறை என் உள்ளத்தில் ஒரு தெய்வீக அமைதி உணர்கிறேன். நம்மை கட்டி வைத்த சங்கிலிகள் இறைவனின் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாது. வசுதேவா, பா, நம்முடைய குழந்தை கிருஷ்ணன் ஒளி வீசுகிறான். இவன் சாதாரண குழந்தை அல்ல, தர்மத்தை காக்க வந்த பரமன் தான். சங்கிலிகள், அது மறைந்து போயிற்றே. கதவுகள் தானாக திறக்கின்றன. இது ஒரு அதிசயம். போ வசுதேவா, அவரை பாதுகாப்பாக கொண்டு செல். இறைவனே உன் பாதையை வழிநடத்துவார். ஓ யமுனை, தர்மத்தின் குழந்தைக்காக உன் சீற்றத்தை அடக்கு. பாம்புகள் கூட வணங்குகின்றன. உலகமே அவரை காக்கின்றது. தெய்வீக குழந்தை இங்கு பாசமுள்ள இதயங்களில் தூங்கு. யசோதா உன் இறைமையின் தாயாக இருப்பாள். உன் தெய்வீக சக்தியால் இந்த இரகசியத்தை பாதுகாப்பாய். மீண்டும் சிறை போல் இருக்கின்றது. காவலர்களும் இன்னும் தூங்குகின்றனர். இது இறைவனின் லீலைதான். இவ சாதாரண குழந்தையல்ல, என்ன ஒரு சக்தி! இதுதான் என் அழிவுக்கு காரணமா? இப்போதே இதை அழிக்கிறேன். முட்டாள்! விதியால் நீ வரையப்படவில்லை. நான் யோகமாயி, மாயையின் தெய்வீக உருவம். உன்னை அழிக்க வேண்டியவான் ஏற்கனவே பிறந்து விட்டான், வேறொரு இடத்தில். உனக்கு பிழைவை இல்லை கம்சா. உன் முடிவு அருகில் உள்ளது. அவனது புன்னகை சந்திரனைப் போல. நம் வீட்டுக்கே தெய்வம் வந்துவிட்டது.